இறைவன் வெளியாகிறான் என்று சொன்னால் அவன் எதையும் செய்யக்கூடிய சக்தி பெற்றவனாக இருக்கும். இறைவன் எதையும் சரி, ஒரு மனிதன் எதையும் செய்யக்கூடிய சக்தி பெற்ற அந்த நிலையை இறைவன்கிட்ட கேட்டு வாங்கலாமா இல்லையா? கேளுங்க தரன்றான். இறைவன்கிட்ட எனக்கு எதை வேணா செய்ய சக்தி அப்படி கேட்டு வாங்கிட்டான். எல்லாரும் கேட்டான், எல்லாம் கொடுத்துட்டான். இப்போ அந்த மனிதன் அவன் என்ன வழங்குவான்? எல்லாரும் நான் கேட்டேன், என்ன கொடுத்துருக்கேன், இதை வச்சு நான் சந்தோஷமா இருப்போம், எல்லாத்துக்கும் நல்லது செய்வோம், இந்த நல்லவங்க தான் எல்லாத்துக்கும் நல்லது செய்வோம். இப்போ இதில் இறைவன்ற அந்த நிலை வருதா? இல்லை, மனுஷன் சக்தி. இப்போ சில பேர் எத்தனை பேர் தன்னை கடவுள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்களும் அவர்களுக்கு பின்னாடி கடவுள் அவதாரம், கடவுள் அப்படின்றது மாதிரி சாமியார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் இது போல இறை சக்தியை காட்டுறாங்களா? மக்கள்கிட்ட தான் வாங்குறாங்க, மக்கள் தான் கொடுக்குறாங்க தவிர மக்களுக்கு அவங்க கொடுக்குறாங்களா? கடவுள்கிட்ட இருக்கிறாங்க, ஆனால் மக்களுக்கு அவங்க கொடுக்கறது இல்லை, மக்கள்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி கடவுளாக இருக்கிறாங்க? அப்போ கடவுள் எப்படி இருக்கணும்? எல்லா சக்தியும் பெற்றவராகவும் இருக்கணும். அதே நேரத்தில் கடவுள் என்பது ஒரு பொறுப்பு. சக்தி மட்டும் வந்துருச்சு, அந்த பொறுப்பை ஏற்றுக்கலன்னா அப்ப இவர் கடவுள் இல்லை. எத்தனையோ முன் வாழ்ந்த சித்தர்கள், வலிமார்கள் எல்லாம் இந்த இறை சக்தியை, இந்த ஞானத்தை சொல்லித்தரதுக்கு நிறைய பயந்தாங்க. அதுக்கு காரணம், யாரும் இதை கொண்டு இறை சக்தியை அடைந்து சுயநலத்துக்காக பயன்படுத்திடக்கூடாது, அவர்களுடைய நஃப்ஸுக்காக பயன்படுத்திடக்கூடாது, அவர்கள் இந்த உலகத்தை அழிப்பதற்காக, அழிவு சக்தியாக, சுயநலத்துக்காக இஷ்டத்துக்கு உலகத்தை மக்களுக்கெல்லாம் விடுதலை செய்கிற மாதிரி அப்படி என்ன இருக்கக்கூடாது. இந்த சக்தி வந்தால் அது மக்களுக்கு நல்லதாக அமையணுமே தவிர மக்களுக்கு பாதிப்பாக ஆயிடக்கூடாது. அதனால இது வரலனாலும் பரவாயில்ல, வந்து பாதிப்பாயிருச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை என்ன செஞ்சாங்க? மறைச்சு மறைக்கப்பட்டே இருந்துச்சு. இப்போ அல்லாஹ் அதை எப்படி கொண்டு வந்திருக்கிறான்? முதலில் அல்லாஹ் பற்றிய விளக்கத்தை கொடுத்து, இறைவன் தன்சீகள் எப்படி இருக்கிறான், தஸ்பீகள் எப்படி இருக்கிறான், அந்த விஷயங்களை கொடுத்து, இங்கே மனிதன் இல்லை, மனிதன் சக்தியை அடையல, இங்கே இறைவன் தான் வருகிறான், இறைவன் தான் இறை சக்தியை அடைகிறான், எதையும் செய்யும் ஆற்றலை இறைவன் தான் அடைகிறான். அப்ப என்ன ஆயிடுச்சு? ரெண்டு விஷயமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. வெறும் சக்தி கிடைச்சு இறைவன் அந்த பொறுப்பை நிறைவேற்றல, அப்பவும் அது வேஸ்டா போயிடும். இறைவன்ற பொறுப்பு ஏத்துக்கிறாங்க, ஆனா எந்த சக்தியும் இல்லை, அப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை. இறைவனுடைய சக்தியையும் அடைய வேண்டும், இறைவனுக்கான பொறுப்பையும் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும்.